உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாம ஆசைப்பட்டது ஒண்ணு, ஆனா நடக்கிறதெல்லாம் வேறையா இருக்கே. வானதி, மாமா. இல்ல, நீ உட்காரு. பரவாயில்ல மாமா, சொல்லுங்க. எல்லாருமே கீழே இருக்காங்க, நீ மட்டும் இங்க மேல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அங்க நின்னு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் சும்மா அப்படியே மேல வந்தேன். வானதி, என்ன மன்னிச்சிரு. எதுக்குங்க மாமா என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நான் அவசரப்பட்டு அப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன செய்யறது, ஒழுங்கா படிக்கல. படிச்சிருந்தா எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். நான் தான் பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கெல்லாம் போய் படிக்கலையே. அதான் இப்படி பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி பேசி பழகி அப்படியே வளர்ந்துட்டேன். இப்போ என் தம்பி அருளா இருந்தா அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் நல்லா படிச்சிருக்கான். பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு அவனுக்கு தெரியும். எனக்கு எதுவுமே தெரியல வானதி. கட்டிக்க போற பொண்ணு தானே, பொட்டு வச்சா என்ன தப்புன்னு நானாவே உன்னை நினைச்சுக்கிட்டேன். உன் நெத்தில பொட்டு வேற இல்லையா, அதான் பைத்தியக்காரத்தனமா எதை பத்தியும் யோசிக்காம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி உரிமையா பொட்டெல்லாம் வைக்க கூடாதுல வானதி. கல்யாணம் ஆனாதான் புருஷன் பொண்டாட்டின்னு என் மரமண்டைக்கு புரியல. இதுக்குதான் படிச்சிருக்கணும். படிச்சவன் படிச்சவன் தான், படிக்காதவன் தான். அந்த நாசுக்கெல்லாம் எனக்கு தெரியல வானதி. நான் பொட்டு வைக்க வந்தப்போ நீ ஒரு பார்வை பார்த்த பாரு, நான் அப்படியே நடுங்கிட்டேன். பார்வையே சொல்லிடுச்சு வானதி, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள என்னடா அவசரம் அப்படின்னு. அந்த பார்வையிலேயே நான் எரிஞ்சிட்டேன். நான் ஏதோ ஒரு உரிமையை அப்படி பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அது தப்புதான். என்ன மன்னிச்சிருவானது, நான் பண்ணதை எதுவும் மனசுல வச்சுக்காத. ஐயோ மாமா, ஏன் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன்? நான் என் மனசுல எதுவும் வச்சுக்கல மாமா. நீங்க இவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு பேசுறதா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்பாடா, நீ இப்படி சொல்ல வந்தா என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உனக்கு இப்ப என் மேல கோவம் எதுவும் இல்லைல்ல? என் மேல இருந்த கோவம் உனக்கு போயிருச்சுல்ல? அது என்னமோ தெரியல வானதி, யார் என் மேல கோவப்பட்டாலும் நான் அதை பெருசா கண்டுக்கவே மாட்டேன். ஆனா நீ என் மேல கோவப்பட்டா எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு வானதி. கோவத்தை என்னால தாங்கவே முடியல. ஏதோ ஒரு மாதிரி மனசு இறுக்கமா வலிக்குது. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம மேல கோவப்படும் போதும் நம்ம கிட்ட பேசாம இருக்கும் போதும் அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாதுன்னு இப்பதான் என்னால உணர முடியுது வானதி. வானதி, நேரமாச்சு, கிளம்பலாமா? மாமா கூப்பிடுறாரு, சரி வா. வா. என்ன வீம்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? உள்ள கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே சாமி கும்பிட கோயிலுக்கு வந்தோம். இப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யார் வீம்பு பண்றா? கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே வீட்டுல பொங்க வச்சு சாமி கும்பிட்டு இருந்தோம். அங்க பிரச்சனை பண்ணி என்ன இங்க கூட்டிட்டு வந்து சாமி கும்பிட சொல்ற? என் மனசுக்கு ஒப்பல, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. ஓ, உள்ளுக்குள்ள இந்த நினைப்போட தான் நீங்க என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா?
இதுக்கு நீங்க என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வராமலே இருந்திருக்கலாம். 1000 தான் இருந்தாலும் உங்க அண்ணன் அண்ணி மேல இருக்கிற பாசத்தை மாத்தவே முடியாதுல்ல. பொண்டாட்டி புள்ளைய விட அவங்க தான் உங்களுக்கு முக்கியம். ஏய், எதையாவது பேசிட்டு இருக்காத. நான் உண்மையதானே சொல்றேன். எப்படியோ போங்க, எனக்கு என் புள்ள வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். அருளு, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வா. அம்மா, எனக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தாம்மா இருக்கு. அங்க சாமி கும்பிடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நாம இப்படி கிளம்பி வந்தது ரொம்ப சங்கடமா இருக்குமா. டேய், என்னடா நீ உங்க அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்க? இன்னும் என்னடா யோசிச்சிட்டு இருக்க? வா, உள்ள போய் சாமி கிட்ட அம்மா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணோட உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கலாம். அப்பதான் குடும்பம் உருப்படும். நேத்து வசூல் பண்ண பணம் 2 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. இந்தா. அண்ணே, வேணாம் அண்ணே. இந்த காசு நம்ம குடும்பத்துக்கு கொசுறு மாதிரிதாம்மா. இந்த காசுக்காக நீ கஷ்டப்படுறத எங்களால எப்படிமா பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? முதல்ல இதை புடி. ஐயோ, வேண்டாம் அண்ணே. இவ எங்க இங்க வந்தா? ஏமா வேண்டான்னு சொல்ற? இது நம்ம வீட்டு பணம் தானம்மா. என் புருஷன் இறந்து போகாம அவர் என் கூட இருந்திருந்தா நான் எவ்வளவு கௌரவமா வாழ்ந்திருப்பேனோ அதே கௌரவத்தோட தான் நான் கடைசி வரைக்கும் வாழ்வேன்னு அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். என் புருஷனுக்கு நான் கொடுத்த வாக்க நான் எப்பவும் மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த வாக்க இத்தனை நாளா எப்படியோ காப்பாத்திட்டேன். இன்னும் நந்தினி கல்யாணம் வரைக்கும் தான். அது வரைக்கும் எப்படியாவது நானே சமாளிச்சிடுறேன். நீ என்ன தப்பா எடுத்துக்காதே. வணக்கம் அண்ணி. என்ன இந்த பக்கம்? இந்த பக்கம் எதுக்கு வருவாங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட தான் வருவாங்க. கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தா உள்ளதானே போவாங்க. கோவிலுக்கு வெளியே என்ன வேலை? நான் தான் சுப்புலட்சுமியை பார்த்ததும் நிறுத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ சாமி கும்பிட்டு வந்துட்டல்ல, போய் கார்ல ஏறி கிளம்புவோம். எங்க அவங்க 2 பேரும்? சாமி கும்பிட்டு இருக்காங்க, வருவாங்க. கையில என்ன? இது என்னவா இருந்தா உனக்கு என்ன கல்யாணி? நீ போய் கார்ல ஏறு. கையில இருக்கிற பையில பணம் இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு தெரியாம தங்கச்சிக்கு பண உதவி ஏதாவது செய்யறாரோ? என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு பத்திரமா நீ வீட்டுக்கு போமா. நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன். சரிங்க அண்ணே. ம். சின்ன வயசுலயே என்கிட்ட இருந்து என் புருஷனை பறிச்சுக்கிட்டே சாமின்னு சாமி கிட்ட கோச்சுக்கிட்டேன். ஆனா சாமி மாதிரி என்னை இப்படி தாங்கி பிடிக்கிற அண்ணனுங்களை கொடுத்துட்டு தான் என் புருஷனை பறிச்சிருக்கு அந்த சாமி. என்னமாச்சு? என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லண்ணே. சரிண்ணே, நான் வீட்டுக்கு போறேன். ம், சரிம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.